முன்பதாக வரும் 4 வாரங்களை நாம் அற்புத நாட்களாக ஆசரிக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டிலே 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தபடினாலே முதல் வாரம் கிறிஸ்துமஸ் முதல் வாரம் அற்புத நாட்கள் துவங்குகிறது. இந்த அற்புத நாட்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருச்சபையின் நாட்களே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சிறப்பு நாட்களை ஆசரிக்கிறோம். ஈஸ்டர் முன்பதாக இருக்கிற நாட்கள் எந்த நாட்கள் சொல்லுவோம்? லெந்து நாட்கள் என்று சொல்லுவோம். இங்கே அற்புத நாட்கள் என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரிப்பதாக நாம் இந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த அற்புத நாட்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது, எதை நினைவு கூர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் நினைக்கிறேன். சொல்லிக்கலாம் சொல்ல அற்புத நாட்கள் என்பது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய திருமுறையிலே மல்கியாவின் தீர்க்க புஸ்தகம், அதான் கடைசி புஸ்தகம். அதுக்கு புதிய பாட்டின் முதல் புஸ்தகம் என்ன? மத்தேயு. மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்துக்கும் மத்தேயு நற்செய்தியில் எழுதப்பட்ட அந்த நிகழ்வுகள் நடந்த காலத்துக்கும் இடைப்பட்ட காலங்களை இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்வார்கள். அதாவது பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். இது எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுகளும் இறைவனுடைய வார்த்தை பிரத்யேகமாக மனிதனுக்கு கிடைக்கவில்லை. அவை திருச்சபை இந்த நாட்களை 2 நாட்கள் என்று சொல்லி வரலாற்றில் அழைக்கிறது. மல்கியா புஸ்தகம் உரைக்கப்பட்ட காலத்துக்கும் மத்தேயு நற்செய்தி அங்கே நிகழ்வுகள் நடைபெற்ற காலத்துக்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மல்கியா புஸ்தகம் சொல்லப்பட்ட காரியம் என்ன? மேசியாவுடைய வருகையை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேசியாவுடைய வருகைக்காக 400 ஆண்டுகள் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருந்தார்கள். இந்த 400 ஆண்டுகளை அவருடைய முதல் வருகையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்த 400 ஆண்டுகளை நினைவுறும்படியாகத்தான் 4 வாரங்களை அற்புத நாட்களாக வைத்து நாம் ஆண்டுடைய முதல் வருகையை நினைவு கூர்ந்து 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த அற்புத நாட்கள் அவருடைய 2ஆம் வருகைக்கு திருச்சபையாகிய மனவாட்டியாகிய நாம் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற நாட்கள். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பாட வேண்டிய பாடல்கள் என்ன பாட தெரியுமா? வருகையின் பாடல்கள். மிக வீதியில் வானவீதியில் அப்படின்னு சொல்லி குதுகலம் நிறைந்த நடுவானில் மின்னிடுதே, இப்படிப்பட்ட வருகை பாடல்களை நாம் பாட வேண்டும். கிறிஸ்துமஸ் பாடல்களை கிறிஸ்துமஸ் ஈவினிங் இருந்து பிரசன்ன திருநாள் வரை பாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாடல்களே நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம இப்போ கிறிஸ்துமஸ் கேரளா வந்து எல்லா நாட்களையும் டிசம்பர் பிறந்த ஆரம்பிச்சனே தூங்கு தூங்கு பாலானியர்களே ஆண்டவரும் தூங்க வைக்கிற வேலையை நம்ம செஞ்சுருக்கோம். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது வருகைக்கு என்று ஆயத்தப்படுகிற நாட்கள் இந்த அற்புத நாட்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புத நாட்களிலே இந்த 2ஆம் வாரத்திலே கடவுளின் வார்த்தை மாம்சமான என்று சொல்லி யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அந்த மாம்சமான வார்த்தை மாம்சமான அந்த மேசியாவை முதல் வருகை நினைவுகூர்ந்து கொண்டாடுகிற உட்படுகிற நாளிலே அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து, அவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, ஒரு மனிதனின் வாழ்விலே அவருடைய வார்த்தை இடைபெறும் பொழுது என்ன நடைபெறும் என்பதை தியானிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக திருச்சபை இந்த தலைப்பு நமக்கு தந்திருக்கிறது. கடவுளின் வார்த்தை என்ற தலை. வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் 116 சங்கீதம் 97 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நான் முழுவதும் அதிகம் தியானம். இருந்தவாறு தலை தாழ்த்துவோம். என் கண்மலை நீப்புறவாக தாமே மாய வார்த்தைகள் இறுதி தியானங்கள் திவ்ய சமூகத்தில் எப்பொழுது பிரதியாயிருப்பதாக. ஆமே. கடவுளின் வார்த்தை ஆதியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த இறைவனுடைய வார்த்தை இப்பொழுது நமது கரங்களில் திருமறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்ததே. திருமறை ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை. திருமறை ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை என்று சொல்லலாம். இந்த திருமறை குறித்தான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டு பின்னர் திருமறையுடைய வார்த்தையினுடைய வல்லமை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றும் நமது கரங்களிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இன்றைய உலகின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது திருமறை. இன்னும் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடியாக இருந்தது திருமறை என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, அதுக்கு ஆதாரமாக சில காரியங்களை நான் சுருக்கமாக விரைவாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே,
அந்தரத்தில் பூமி தொங்குகிறது என்பதை இப்பொழுது அறிவியல் உலகம் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் எபிரேயர் எகிப்தியர்கள் இந்த பூமியை 5 தூண்களால் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்பினார்களாம். எகிப்தியர்கள் பூமியை 5 தூண்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறது நம்பினார்கள். கிரேக்கர்கள் சொன்னார்கள் அட்டல் என்று சொல்லக்கூடிய கடவுள் இந்த பூமியை தோளின் மேல் சுமந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி கிரேக்கர்கள் நம்பினார்கள். நம்முடைய பழங்கால இந்தியர்களுடைய நம்பிக்கை என்று சொன்னால் ஒரு யானை இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறது, அந்த யானை எப்பொழுதெல்லாம் அசைதோ அப்பொழுதுதான் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது என்பது நம்முடைய பழங்கால இந்தியருடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இத்தனை நம்பிக்கைகளை பொய்யாக்கியது விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கும். எப்பொழுது 3600 முன்பதாக எழுதப்பட்ட திருமுறையுடைய வார்த்தை இந்த பூமி அந்தரத்தில் தொங்குகிறது என்பதை உறுதிப்படுத்தியது. வாசிங்கள் யோபு 26:7. பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். பாருங்க, இவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்க காலத்துக்கு முன்பதாகவே திருமறையிலே பூமி அந்தரத்தில் தொங்கப்பட்டது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் விஞ்ஞானிகள் அங்கே விண்கலத்தை செலுத்தி கொண்டுதான் அடைகிறாங்க நம்பினார்கள். 3000 ஆண்டு முன்பதாகவே அது அந்தரத்தில் தொங்கப்பட்டது என்பது யோபு 10 எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல உருண்டை வடிவமான பூமி, இதை அன்றைய நாட்கள் பழங்கால மக்கள் நம்பவில்லை. சொன்னார்கள் பூமி கட்டையாக என்று சொன்னார்கள். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தான் ஒரு பாதாள வந்ததும் பூமி வந்ததும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த காலம். நம்புகிறவர்களே, பள்ளத்தில் விழுந்து விடுவோம் என்று நம்பினார்கள். 15ஆம் நூற்றாண்டிலே, அதாவது கிபி 1400 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பவர் இந்த பூமி உருண்டை வடிவமானது என்பதை கண்டுபிடித்தான். மற்ற தவறான கருத்துக்களுக்கு இவருடைய கண்டுபிடிப்பை முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் 2600 ஆண்டுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை, அவர் பூமி உருண்டை மீன் விற்றிருக்கிறார், அவர் பூமி உருண்டை மீன் விற்றிருக்கிறார். ஏசாயா 40:22 சொல்லப்பட்டது. அப்போ எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புக்கு முன்னோடியா விளங்கிய திருமறை. எண்ணிலடங்கான நட்சத்திரங்கள் இந்த வானில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அறிஞர்கள் கிமு 150 ஹைபர் ஹஷ் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி 1022 நட்சத்திரங்கள் இருப்பதாக இந்த உலகத்தை அறிவித்தார். பின்பு டால்மி என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி 1026 நட்சத்திரங்கள் இருப்பதாக சொன்னார். ஆனால் கலீலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்திருப்பதாக வானத்திலே 1,000 நட்சத்திரங்கள் இருந்தது என்பதை இந்த உலகம் ஒத்துக்கொண்டது. ஆனால் எரேமியா 33:22 சொல்லியிருக்கிறார், வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததா இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகள் கழித்து விஞ்ஞானபூர்வமாக மனிதன் உறுதிப்படுத்தின காரியங்களை ஆண்டவர் திருமறையிலே பல ஆயிரம் முன்பதாக எழுதி வைத்திருக்கிறார். கடலுக்கடியில் நீரூற்றுகள் உண்டு என்பதை விஞ்ஞானம் 1977ஆம் ஆண்டு பேரு நாட்டில் கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி அநேக நீரூற்றுகளை கண்டார்கள். ஆனால் 400 ஆண்டுக்கு முன்பதாக 4000 ஆண்டு முன்பதாக சமுத்திரத்தின் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளின் அருகே நடந்து போனாயோ? யோபு 38:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளின் அருகே நடந்து போனாயோ என்று சொல்லி ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிற கேள்வி. அவன் கடலுக்கு அடியில் நீரூற்று இருக்கு என்பதை யோபு 10 மூலமாக 4000 ஆண்டு முன்பதாக ஆண்டவர் எழுதி விட்டார், கூறிவிட்டார். ஆனால் கிபி 1977 தான் வேறு நாட்டில் நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி இந்த மனிதன் அதை கண்டுபிடித்து உறுதிப்படுத்தினார். அப்போ அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் அங்கே முன்னோட்டமாக இருந்தது திருமுறை. பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு வைத்துதான் ஒரு வருடம் என்று கணக்கிடுகிறான். பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு ஆண்டு நிறைவேறுகிறது, 360 நாளுக்கு கணக்கெடுக்கிறார்கள். சந்திரன் பூமியை சுற்றி வருவதை வைத்துதான் ஒரு வாரம் என்று கணக்கெடுக்கிறார்கள். சந்திரன் பூமியை சுற்றி வருவதுதான். ஆனால் ஒரு வாரம் 7 நாட்கள் எதிலிருந்து கணக்கெடுக்கிறார்கள்? திருமறையில் சொல்லப்பட்டது, அவர் 6 நாளிலே வானத்தின் பூமியில் ஆவத்தை படைத்து 7ஆம் நாளிலே வைத்திருக்கிறார். இதற்கு இந்த விஞ்ஞான விளக்கம் சொல்லப்படவில்லை. அப்போ இந்த உலகினுடைய அனைத்து காரியத்துக்கு முன்னோடியாக இருந்தது இறைவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அது மிகையானார். அன்புக்குரியவர்களே, அந்த திருமுறை வார்த்தை குறித்து திருமுறை குறித்து நாம் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்ட காரியங்களை இந்த உலகத்திலே அந்த திருமுறை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுறை என்று சொல்லும்போது இது கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்டது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை.
இதிலே 40 ஆசிரியர்களிலே 40 ஆசிரியர்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் கிடையாது. வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஆசிரியர்கள். அவர்களிலே ராஜாக்கள் உண்டு, படித்தவர் உண்டு, பாமரர்கள் உண்டு, வெவ்வேறான தொழில் செயல்கள் உண்டு. இவ்வாறாக வெவ்வேறுபட்ட இன மக்கள், வெவ்வேறுபட்ட மொழி பேசுகிறவர்கள், வெவ்வேறுபட்ட ஞானம் படைத்தவர்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த திருமுறையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திருமுறையுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரை ஒரே கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய மீட்பின் பணி ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தும் வரை அதுதான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, அப்ப இதையெல்லாம் ஒன்றிணைக்க கொண்டதற்கு காரணம் என்ன? திருமுறையை எழுதியது மனிதன், எழுதியது மனிதன். ஆனால் தூய ஆவியாருடைய வழிநடத்துதலை அவர் எழுதினபடியினால்தான் வெவ்வேறு காலகட்டத்தில், வெவ்வேறு ஆண்டுகளிலே, வெவ்வேறு இடங்களில் இருந்த மனிதர்கள், வெவ்வேறு கல்வி, வெவ்வேறு அறிவு படைத்தவர்கள் எழுதினாலும் அவை அனைத்தும் ஒரே கோட்டிலே சென்று கொண்டிருக்கிறது. காரணம், எல்லா காலத்திலும் செயல்பட்டவர் ஆவியானவர். ஆவியானுடைய துணையிலே அது எழுதி முடிக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட உண்மைகள் என்று சொன்னால், இந்த திருமுறை வார்த்தைகள் வாக்குத்தங்கள் இருக்கின்றன, சவால் இருந்த வார்த்தைகள் இருக்கிறது. இதோடு மாத்திரமல்ல, எச்சரிக்கை, ஆலோசனைகள், பாடல்கள், சரித்திரங்கள், அதே போல வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரம், ஒரு கால சமூகத்தினுடைய வாழ்க்கை சரித்திரம் என்று சொல்லி பலவிதமான சரித்திரங்களையும் அங்கே பாடல்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. உலகில் அதிகமாக படிக்கும் புத்தகம் திருமுறை என்று சொல்லப்படுகிறது. உலகில் அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட புத்தகம் திருமுறை தான். சந்திரனில் முதலாக வைக்கப்பட்ட புத்தகமும் திருமுறை தான். அப்போலோ 8 என்று சொல்லக்கூடிய சேட்டலைட் மூலமாக சந்திரனுக்கு சென்றபோது மைக்ரோ பிலிம் மூலமாக இந்த திருமுறையை எடுத்து சென்றார்களாம். பூமியில் உள்ளவரோடு அவர்கள் அங்கே சந்திரனுக்கு தொடர்பு கொண்ட போது அவர்கள் பேசிய முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தான். இந்த வார்த்தை தான் சந்திரனில் இருந்து கொண்டு பூமியிலே தொடர்பு கொண்ட பொழுது விஞ்ஞானிகள் பேசிய வார்த்தை. 2100 மொழிகளிலே இதுவரை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 40 ஆசிரியர்கள், 66 புத்தகங்கள், அரபிக், எபிரேயம், கிரேக்கம் இந்த மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 1189 அதிகாரம் 31,102 வசனம் பெரிய புத்தகமாக சங்கீதம் சொல்லப்படுகிறது. கிபி 237 கான்டினல் ஹியூகோ டி எஸ்க்ரோ என்பவர்கள் இதை அதிகாரங்களாக பிரித்தார்கள். ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட வேதாகம் ஜான் வெட்லிங் என்று சொல்லக்கூடிய வேதாகம். இந்தியாவில் முதலில் தமிழில் தான் திருமுறை மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது 1850 மொழிகளிலே திருமுறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிபி 1450 குட்டன்பர்க் பிரஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மூலமாக இந்த புத்தகம் அச்சடிக்கப்பட்டது. கிபி 1551 ராபர்ட் ஸ்டெவினோ என்பவர் தான் இதை வசனங்களாக பிரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் 500 கோடி புத்தகம் அச்சடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஒரு திருமுறையை முழுவதுமாக தொடர்ச்சியாக படித்து முடிப்பதற்கு 70 மணி நேரம் ஆகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கெடுப்பை சொல்லியிருந்தார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க திருமுறையை ஆண்டவர் நம்முடைய சொந்த மொழிகளில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக திருப்பளிக்கின்றார். இதற்காக தியாகம் செய்தவர்கள் அநேகர், இதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அநேகர். அவருடைய தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். நமதாக புதிய பாட்டையை மொழிபெயர்த்து பின்பு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வில்லியம் கேரி நம்முடைய இந்திய மொழிகளில் அதிக மொழிகளில் வேதாந்தத்தை மொழிபெயர்ப்பதற்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படிப்பட்ட திருமுறையை ஆண்டவர் அருள்கொடையாக கொடுத்திருக்கிறார். அனைத்து இறைவனின் வார்த்தை என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையினுடைய தன்மை என்ன, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்பதைதான் இந்த நாளில் தியானிக்க நமக்கு திருச்சபை தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக இந்த வார்த்தை வாழ்வெளிக்கு வார்த்தை, மனிதனுக்கு வாழ்வெளிக்கு வார்த்தையாக இந்த திருமுறை காணப்படுகிறது. நாம் கொடுக்கப்பட்ட பழைய பாட்டு திருமுறை என்று சொன்னால் செப்பனியான் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது அங்கே தீர்க்கமாக உரைக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே விடுதலை வாழ்வுக்காக இயங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியை கம்பீரமாடு, இஸ்ரவேலரை ஆத்மரியுங்கள், எருசலேம் குமாரத்தை நீ முழுவதையோடு மகிழ்ந்து கழிவு, கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி
விளக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை எதற்காக கொடுக்கப்படுது? வாழ்வு இழந்திருக்கிற பிள்ளைகள், தன்னுடைய வாழ்விலே அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள், பாவம் சிறையில் இருக்கிற பிள்ளைகள், மீண்டு வருவதற்கு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உரைத்த வார்த்தை, நான் உங்களை மீட்டு உங்கள் சத்துருக்களை அழித்து இறைச்சுவேன், அவிழ்த்து உன்னை நீங்களாகி உங்கள் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினைகளை அகற்றியதானே ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவள் செய்த குற்றங்களுக்கு பாவங்களுக்கு விளைவாக வருகின்ற தண்டனை, அவள் செய்த குற்றங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நான் அகற்றி விடுவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். வாழ்வை எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வாழ்வெழுக்கு வார்த்தையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கே சொல்லப்படும் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உண்மையை சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உண்மையில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவர்களை ரட்சித்து தள்ளுள்ளவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். இழந்து போன வாழ்வை மீட்டு தருவேன். உன் வாழ்க்கையிலே நீ செய்த தவறு நிமித்தமாக, குற்றத்து நிமித்தமாக உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் வாழ்க்கையை, அந்த வாக்கு தத்தத்தின் பூமியை நீ இழந்து போனாய். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் விடுதலையாகி மோசேயுமாக வழிநடத்தப்பட்டு கானானுக்கு பிரவேசித்து விட்டார்கள். ஆனால் கானானுக்கு செல்லும் முன்பதாக மோசே எச்சரிப்பாக இறைவனுடைய வார்த்தையை, கற்பனையை, கட்டளையை இறைவனிடத்திலிருந்து நேராக பெற்று தன் பிள்ளைகளை கொடுத்தார். எப்படி வாழ வேண்டும், தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், சமூக வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நீ எப்படி தனித்துவம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தான். இவரை யூனிக்காக இருக்க வேண்டும். நீ உலகத்தில் செல்கிறாய், உன்னை காணாமல் கொண்டு சொல்ல போகிறேன், அங்கே அநேக அந்நியர்கள் இருப்பார்கள், ஆனால் அவரை துரத்தி விட்டு உன்னை நினைச்சுவேன், அந்த தேசத்தை நான் கொடுப்பேன், அதிலே நீ என் வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டும். உன்னை பார்த்து மற்றவர்கள் செய்யணும், அந்த வாழ்க்கையை நேராக திரும்ப வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ அதை மறந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அங்கே புறந்தள்ளிவிட்டு மறந்தவர்களாக மற்றவருடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை பின்பற்றும்படியாக ஈர்ப்புள்ளவர்களாக போய்விட்டார்கள். இன்று கூட கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு தன்னுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நீங்கள் தனித்துவம் முக்கியவர்கள், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நமக்கென்று ஆண்டவர் வாழ்க்கை முறையை நம்முடைய வார்த்தை மூலமாக வைத்து வைத்தார். அதை மறந்து போனபடினாலே மீண்டும் அவர்கள் சிறையில் சென்றார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அது விளைவாக தன்னுடைய அடையாளத்தை குறைத்து, தன்னுடைய உரிமைகளை குறைத்து அவர்கள் அந்நிய தேசத்தில் வாழக்கூடிய சூழலை ஏற்பட்டது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆண்டவர் வாழ்வெளிக்கு ஆண்டவர் எப்படி செயல்படுவாரா? மீட்டு உருவாக்கும் வார்த்தையாக அவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. மீட்டு உருவாக்கும் வார்த்தை எப்படி? நான் உங்களை அங்கிருந்து மீட்டெடுப்பேன், மீண்டும் உங்களை உருவாக்குவேன், முன்பு போல உங்களை உருவாக்குவேன். சொல்கிறார், அக்காலத்திலே உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்தை உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தை உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில சகலங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்படி முன்காலங்களில் இருந்தீர்களோ அதே வாழ்க்கையை திரும்ப தருவேன், உங்களை மீட்டு மீண்டும் உருவாக்குவேன் என்று சொல்லி இறை வார்த்தை அங்கே கடந்து வந்தது. அப்போ வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லி யோவான் சொல்கிறாரே, அந்த வார்த்தை எதற்காக நம்மிடத்தில் கடந்து வந்தது? நம்மை மீட்டு உருவாக்கும்படியாக. அங்கே அவர்கள் சிறையிருப்பின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அவர்களை அங்கே இருந்து அவருடைய ஆக்கினைகளை அகற்றி மீட்டெடுப்பேன் என்று சொன்னவர் மீட்டெடுத்து மீண்டும் கீர்த்தி புகழ்ச்சியுமான வாழ்க்கை எப்படி நீங்கள் இருந்தீர்களோ, இஸ்ரவேல் மக்களை குறித்த அச்சம் சகல தேசத்தில் இருந்ததே, அதே போல உங்களை மீண்டும் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே, அதே போல
இறை வார்த்தை அங்கே மாம்சமாக கடந்து வந்தது எதற்காக? அந்த வார்த்தை நம்மை மீட்கும்படியாக கடந்து வந்த வார்த்தை, மீண்டும் நமக்கு வாழ்வை அளிக்கும்படியாக கடந்து வந்த வார்த்தை. எதிலிருந்து மீட்கும்படியாக? பாவத்தின் அடிமைத்தனம் நம்மை மீட்டெடுத்து மீண்டும் கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக புகழ்ச்சியும் கீர்த்தியுமான வாழ்க்கையை நாம் கொடுப்பதற்கும், மேன்மையான வாழ்க்கையை கொடுப்பதற்கும், அந்த நிலை வாழ்வை நம்மை கொடுப்பதற்கும் நம்மளை மீட்டு உருவாக்குகின்ற வார்த்தையாக கடந்து வந்தது. திருமறையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் என்னை மீட்கும் பொருளாகவே இந்த உலகத்திலே வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை நம்மளை உருவாக்குகின்ற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மை மீட்டெடுக்கின்ற வார்த்தை. திருமறை நம்மை கூடப்படுகிறதாக காணப்படும். பக்தர் சொல்லியிருக்கிறார், வேதம் பாவம் நம்மை வேதத்தை விட்டு பிரிக்கிறது, பாவம் வேதத்தை பிரிக்கிறது, ஆனால் வேதமும் பாவத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த இறை வார்த்தை நம் உள்ளுக்குள் கடந்து வருவது, அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது உயிர்ப்பிக்கும் வார்த்தை என்று சொல்லி சங்கரகாரர் சொல்கிறார். அது ஆவியின் வார்த்தை என்று சொல்கிறான். அது உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாக கடந்து வந்து நம் வாழ்க்கையில் செயல்பட்டு நம்மை உருவாக்குகின்ற வார்த்தையாக மாறுகிறது. சொல்லியிருக்கிறார் இவ்வாறாக, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உடைப்பார், உருவாக்குவார், உயர்த்துவார் என்று சொல்லி. உடைப்பார், உருவாக்குவார், உயர்த்துவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை உயர்த்துவே என்னுடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரும்பொழுது அது செயல்பட்டு நம்மை அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்கிற வார்த்தையாக உருவாகி நம்மை பாவத்திலிருந்து விலக்கி நம்மை மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக நம்மை உருவாக்குகிறது. அதான் போப் சொல்கிறார், ஒரு கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டியாக இருந்தால் பழையவர்கள் ஒழிந்து போயின. அப்போ புதுவாக நம்மை உருவாக்கி நீங்க இப்போ கீர்த்தியும் புகழ்ச்சி நான் வைப்பேன் என்று சொன்னாலே, அதே போல இந்த வார்த்தை நம்மை உயர்த்தும். இந்த வார்த்தை மாம்சமான கிறிஸ்துவுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கு. நாம் ஒரு ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை மீட்டு எங்களை உருவாக்கி ஆண்டவரே எங்கள் வீட்டு இந்த வார்த்தையாக எங்களுக்கு கடந்து ஒரு அருள் புரியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கின்ற வேளையிலே நிச்சயமாக அந்த வார்த்தை பெருமையாக திரும்பார். எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை நிறைவேற்றி தான் செல்லும். அவரை சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய வார்த்தை காலை தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது சொன்னானே, அந்த வார்த்தை அனுதீனமும் தியானிக்கப்படுவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை நாம் தியானிப்போம். அது இறைவன் மனிதனுக்கு கொடுத்த அருட்கொடை. இறுதியாக இந்த வார்த்தை வழிகாட்டு வார்த்தையாக இருக்கு. இறை வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டு வார்த்தையாக இருக்கு. நான் வாசிக்கிட்ட கட்சியிருப்பதை பார்க்கும்போது அங்கே யோசேப்புக்கு அவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை வருகிறது. அங்கே யோசேப்பு இருந்த சூழ்நிலை என்ன? அங்கே கண்ணீர் வயிற்றில் குழந்தை, திருமணம் ஆகுவதாக கண்ணீர் வயிற்றில் குழந்தை. இப்போ இருக்கிற காலகட்டத்திலே அது எப்படி பார்க்கப்படும் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் அந்த முந்தைய காலகட்டத்திலே அது எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி எப்படி பாருங்க. அப்ப யோசிக்கலாம், ரகசியமாய் கல்விவிட யோசனையாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே நச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீர் வயிற்றில் குழந்தை. இந்த நேரத்திலே தான் இறைவனுடைய வார்த்தை யோசேப்புக்கு கடந்து வருகிறது. எதற்காக கடந்து வருகிறது? நீ அவளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவள் கர்ப்பமாக இருப்பது பரிசுத்த ஆவியினால் கற்பித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி அவனுக்கு கொடுத்தப்பட்ட பின்புதான் அவன் நினைச்சதான் மரியாதை சேர்த்துக் கொண்டான் என்று சொல்லி நச்சரிகளை வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குழம்பி நிற்கின்ற நிலையிலும் திசை தெரியாமல் இருக்கின்ற வேளையிலும் நாம் தடுமாறுகின்ற வேளையிலும் நமக்கு வழிகாட்டியாக துணையாக இருப்பது இறைவனுடைய வார்த்தையே. அநேகருடைய வாழ்விலே, தாவீதுடைய வாழ்விலே ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, நான் இந்த சத்துக்களை பின்தொடரலாமா, என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு அவன் செய்ததைனா கர்த்தரை எனக்கு வைத்திருக்கிறேன், என் வேதவசம் வைத்திருக்கிறேன், அதனால் செய்வதில்லை நான் அசைக்கப்படுவேன் என்று சொன்னார். கர்த்தரை எனக்கு வைத்திருக்கிறேன், ஆனால் அசைக்கப்படுவேன் என்று சொன்னார். ஏனென்றால் கர்த்தரை முன்னிறுத்தி, அவருடைய வார்த்தையை முன்னிறுத்தி, அவருடைய வார்த்தையினுடைய வழியாகவே அவருடைய இடைப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய தன் வாழ்க்கையை நடத்தினபடினால்தான் அந்த வாழ்விலை எல்லா நிலையும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டியவர்களை காட்டுவேன், உண்மையை கண்டறிந்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டுடைய வார்த்தையிலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கின்ற வார்த்தை. அன்புக்குரியவர்களே, நம்மை மீட்கிறது, நம்மை உருவாக்குகிறது, உருவாக்கி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அதான் நம்முடைய வார்த்தை.
அப்போ அந்த வார்த்தை நம்முள் இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் திசை திரும்ப மாட்டோம், ஒருபோதும் வழி தவற மாட்டோம், ஒருபோதும் நம் வாழ்க்கையில் நாம் தடுமாற மாட்டோம். தடுமாறும் போதும் தவறி விடும் போதும் அவருடைய வார்த்தையை நமக்கு வழிகாட்டியாக இருக்கு. அதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகின்ற வார்த்தை. வெறும் வழிகாட்டியா இருப்பதில்லை. நாம் ஒரு ஊருக்கு செல்வது சொன்னால் வழிகாட்டி பலகை இருக்கு, அந்த பலகை அதே இடத்துல தான் இருக்கு, அது நம்மோடு வருவதில்லை. இந்த வழியாக போக வேண்டிய சொல்லி வழிகாட்டுதை தவிர நம்மோடு வழிநடப்பதில்லை. ஆனால் அன்றுடைய வார்த்தையை நம்மோடு அங்கே வழிகாட்டுவது மாத்திரமல்ல, நம்மோடு பயணிக்கின்ற வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையை நாம் எங்கு சென்றாலும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நமக்கு தரும். அன்புக்குரியவர்களே, அப்போ அவருடைய வார்த்தை மூலமாக நாம் மீட்கப்படுவோம் என்பது உண்மை. அவருடைய வார்த்தை மூலமாக நாம் உருவாக்கப்படுவோம் என்று உண்மை. அது மூலமாக அது வாழ்வழிக்கும் வார்த்தையாக வாழ்வில் செல்வது உண்மை. அது நமக்கு வழிகாட்டுகின்ற வார்த்தையாக இருப்பது என்பது உண்மை. ஒரு மாத்திரமல்ல, அவருடைய வருகையை உறுதி செய்கின்ற வார்த்தை. அன்றைய வார்த்தை அன்றைய இரண்டாம் வருகையை உறுதி செய்கின்ற வார்த்தையாக இருக்கு. அதைத்தான் நாம் நிருப பகுதியை வாசிக்கிட்டோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 பேர் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே சொல்கிறார். 9ஆம் வாசிங்க. இங்கே பாருங்க, பேதுருவின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இங்கு பேதுரு மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. உறுதி செய்யப்படுகிறது அங்கே சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எடுக்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல். ஆண்டவருடைய வருகையின் வார்த்தை சொன்னார், இதோ நான் சீக்கிரமாக இருக்கிறேன், அவனவருக்கு நான் அழைக்கப்பட அவருடைய கிரியையின்படி நான் அழைக்கப்பட என் கூட வருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதால் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை சொன்னபடி அவர் தாமதமாகிறாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இதே இறை வார்த்தை பேதுரு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அப்ப அவருடைய இரண்டாம் வருகையை உறுதி செய்கின்ற வார்த்தை சீக்கிரமாக என்று சொன்னார். ஆகவே அந்த வார்த்தை பொய்யாகவில்லை. அவர் தாமதிக்கிறார். அவர் சொன்னபடி ஏன் தாமதிக்கிறார் என்று சொன்னார், அனைவரும் ரட்சிக்கப்பட என்பதற்காகவே அவர் தாமதிக்கிறார். ஆனால் அவருடைய வருகை உண்டு என்பதை இங்கே பேதுரு உறுதி செய்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வாருங்கள், மணமணவென்று அகன்று போ, உதங்கள் வந்து உருகி போ, பூமி அதனுடைய கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். தேவனுடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறபடி மிகுந்த அவருடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து உதகள் எரிந்து உருகி போகும். வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய வருகையை இங்கே பேதுரு மூலமாக உறுதி செய்கிறார். தாமதமாக இருந்தது உண்மை. ஆகவே அவர் வரமாட்டார் என்பது அல்ல, அவர் தாமதிப்பார காரணம் என்ன என்று சொல்லிவிட்டு அவர் திருடன் வருவது போல இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த வருகைக்காக நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி ஆகியால் பிரியமானவர்களே, 4ஆம் வசனம் பாருங்க. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். மேலும் நம்முடைய நீடிய பொறுமையை வெற்றி பெற்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். தம்முடைய கர்த்தரை நீடிய பொறுமையை வெற்றி பெற்று எண்ணுங்கள். அவர் நீடிய பொறுமையாக இருப்பது நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவை சொல்கிறார், கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவருமாய் சமாதானத்துடைய அவர் சந்தையில் காணப்படப்படி ஜாக்கிரதை. நம்முடைய வருகை கரையற்றதும் பிள்ளையற்றதுமாய் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. வாழ்வழிக்கு வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார், வழிகாட்டு வார்த்தையாகவே நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை மூலமாக மீட்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நாம் அவருடைய வார்த்தையின்படி வழிநடத்தப்படும் பொழுது அவருடைய வருகையிலே அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். அதற்கான அவசியம் வேண்டிய காரியம் கரையற்றவர்களும் பிள்ளையற்றவர்களுமாய் சமாதானத்துடைய சந்தையில் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 60 நாட்களிலே ஆண்டவரே, எங்களை நாங்கள் மறு பரிசோதனை செய்து வேதனையாக வழிநடத்த உண்டோ என்று சொல்லி தாவீது கேட்டது போல எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் மீட்கப்பட்டு
உடைய வார்த்தையினாலே நாங்கள் உருவாக்கப்பட்டு, உடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்பட்டு, உடைய வருகையை உறுதி செய்தவர்களாக, கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக உடைய சமூகத்தை காத்திருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். அதற்காக தான் இந்த அற்புத நாட்கள். எப்படி 2 நாட்கள் எப்படி திருச்சபையின் நாட்கள் மிகவும் அவசியமானதோ, அதே போல அவர் பாடு மரணத்தை சிந்திக்கிற நாட்கள் எவ்வளவு முக்கியமோ, அதே போல அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக ஆண்டு வந்திருக்கிறார். இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வார்த்தை மாம்சமானார். நம்முடைய பிறப்பின் பண்டிகை முதல் வருகையை நாம் கொண்டாடுகின்ற நாம் 2ஆம் வருகை கண்டு தகுதி உடையவர்களாக அந்த பண்டிகையை கொண்டாடுவோம். நாம் ஆயத்தமாயிருப்போம், பிறரை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமென்.